நமக்கு என்ன மாதிரி அசௌகரியம்? அப்பா உனக்குமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி, நீங்களும் ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அடைக்கங்க. எங்க வீட்டுக்காரு அசௌகரியம் சொன்னது எங்க தரப்புல இல்ல, உங்க தரப்புல தான். நிறுத்த மாட்டியே நீ. சம்பந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேசின நகனட்ட முதல் நாளே கொடுத்துட்றோம். அப்புறம் ஏற்கனவே நீங்க பார்த்ததுதான், பொண்ணு பேர்ல 5 லட்ச ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். அதையும் சரி பாக்குறதுன்னா பாத்துக்கோங்க. வேற ஏதாவது உங்க சம்சார மனசுலயோ உங்க மனசுலயோ இருந்ததுன்னா அது என்னன்னு சொன்னீங்கன்னா பேசி சரி பண்ணிக்கோ. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. விரட்டாதடி. பொன்னாட அண்ணன் உங்களுக்கு 45 வயசு தாண்டிடுச்சா? இல்ல, இன்னும் 1.5 மாசத்துல 46 பிறக்க போகுது. 1.5 மாசம் தானே. 46 பிறக்கட்டும், அதுக்கப்புறம் மூர்த்த தேதியை முடிவு பண்ணிக்கலாம். எங்க இவருக்கு 46 பிறக்கிறதுக்கும் முகூர்த்த தேதியை முடிவு பண்றதுக்கும் நீங்க எதை முடிச்சு போடுறீங்கன்னு எங்களுக்கு புரியலையே. நியாயமான கேள்விதாங்க. ஆனா மங்களகரமான காரியம் நடந்திருக்கு. இப்ப போய் அமங்கலமா பேச வேணாமேன்னு பாக்குறேன். புரிஞ்சுக்கோங்க. எந்திரிங்க. சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம். அங்கேயே போய்க்கிறீங்களா? சரி சரி. அண்ணன் சாம்போ, தலைவர் நமச்சிவாயம். சாம்போ, தலைவர் நமச்சிவாயம். அண்ணன் சாம்போ, தலைவர் நமச்சிவாயம். தலைவர் நமச்சிவாயம். வெள்ளை சுழிமா புது புது ஆட்கள் ஊருக்குள்ள வருது. கொடி வேற கலர் கலரா பறக்குது. அப்படின்னா தேர்தல் களை கட்டுது. இப்பதான் இவங்க எல்லாம் பார்க்க முடியுது. வீராதி வீரன் சாம்போ, அண்ணன் தலைவர் நமச்சிவாயம். சாம்போ, தலைவர் நமச்சிவாயம். My dear ladies and gentlemen, I am very happy to visit this village of Manjama. இந்தி ஒலிக, இந்தி ஒலிக, இந்தி ஒலிக, இந்தி ஒலிக. இருக்கப்பா, நாட்டமே. அவன் இங்கிலீஷ்ல பேசுறான். இங்கிலீஷ் ஒலிக, இங்கிலீஷ் ஒலிக. வழக்கத்துக்கு மாறா நம்ம ஊர் பொண்ணுங்க இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க. அப்ப பிரச்சனை புதுசா இருக்கும். வந்து சொல்லுங்க அம்மனிகளா. யாரு இவங்க எதுக்கு? எனக்கும் புரியல. எதுவும் பிரச்சனையா? நம்ம ஊரை ஒட்டி மொத்தம் 10-12 கிராமங்கள் இருக்கு. எல்லா கிராமத்தை சுத்தி ஆறு ஓடுது. ரொம்ப காலமா அக்கறைக்கு போயிட்டு வர பரிசல் தவிர நம்ம கிட்ட வேற வசதி இல்ல. பாலொன்னு ஒண்ணு இல்லாதனால நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல, ஆஸ்பத்திரி இல்ல, விளைச்சல விற்க போதுமான போக்குவரத்து வசதி இல்லாதனால விவசாயமும் படுத்துடுச்சு. பள்ளிக்கூடம் இல்லாததுனால நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு படிப்பு வாசனை இல்லாம போச்சு. அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி இல்லாததுனால நிறைய உசுறு போயிடுச்சு. அப்பப்போ ஆத்துல வெள்ளம் வந்து பரிசல் கவிழ்ந்து அதுல ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. நம்ம ஊருக்கு இப்ப தேர்தல் வந்திருக்கு. நம்ம குறைகளை தீர்த்துக்க இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு எத்தனையோ கட்சிகளுக்கு நம்மளும் மாறி மாறி ஓட்டு போட்டு பாத்துட்டோம். தேர்தல் நேரத்துல கண்டிப்பா பாலம் கட்டி தர்றேன்னு சொல்றாங்க. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் காணாம போயிடுறாங்களே. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை நமக்காக நம்ம ஊர்ல இருந்தே ஒருத்தரை நிறுத்தி நம்மளே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 10-12 கிராமங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டு இருக்கு. அதனால நம்ம யாராவது ஒருத்தரை ஜெயிக்க வச்சோம்னா அவங்க சட்டசபைக்கு போய் நம்ம ஊருக்கு கராரா பேசி பாலம் கட்ட ஏற்பாடு பண்ணுவாங்க. சட்டசபைக்கெல்லாம் போறதுன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே கை நாட்டாச்சே. பெரிய மாமா 4 எழுத்து படிச்சவங்கிறத விட 4 பேருக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவன் தான் எப்பவுமே ஒஸ்தியானவன், மனசுல நிலைச்சு நிக்கிறவன். உதாரணத்துக்கு உன்னே எடுத்துக்கோன. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பரிசல்ல வந்த ஆபத்துன்னு எந்த டீச்சர்ஸும் நிலையா நிக்கல. ஆனா நீ நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு எப்படியாவது படிப்பு சொல்லி கொடுமான்னு என்ன டீச்சர் ட்ரைனிங் அனுப்புனியே. அந்த மாதிரி அடுத்தவங்க மேல அக்கறை படுறவங்க தானே அரசியலுக்கு தேவை. அப்போ நம்ம பெரிய பாண்டி மாமாவே தேர்தலை நிறுத்திடுவோம். இல்ல இல்ல, எனக்கு அது சரியா வராது. எனக்கும் தோணி படிக்காத ஆளுக்கு பாலிட்டிக்ஸ் சரியா வரல. எந்த சரியா வரல? நீங்க இடத்துல யாரா சோதிச்சோ மிண்டாது போடி. அண்ணே, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஓ தங்கச்சி டீச்சருக்கு படிச்சனாலதான் இப்ப இவ்வளவு நல்ல ஒரு ஐடியா சொல்லிருக்கு. ஆனா அந்த தங்கச்சியை டீச்சருக்கு படிக்க வைக்கலாங்கிற யோசனைய முதல்ல உனக்கு தானே வந்தது. கரெக்ட், நீங்க தான் சரியான ஆளு. ஆமாண்ணே, நீங்க தான் நிக்கிறீங்க. ஆமா ஆமா. இல்ல இல்ல, முதலமைச்சர் பெரிய பாண்டி, முதலமைச்சர் பெரிய பாண்டி. அமைதி அமைதி சின்ன பாண்டி, இது சட்டமன்ற தேர்தல், முதலமைச்சர் கிடையாது. கவர்னர் பெரிய பாண்டி வாழ்க. வாழ்க வாழ்க. கவர்னர் பெரிய பாண்டி வாழ்க. வாழ்க வாழ்க. கவர்னர் பெரிய பாண்டி, கவர்னர் பெரிய பாண்டி, கவர்னர் பெரிய பாண்டி.
மாமா என்ன ஒரு ஆளு வந்து வீட்டு வாசல்ல நான் ரெடி நீ ரெடியான்னு உங்க வீட்டுக்காரையும் கேட்டுட்டு வான்னு சொன்னேன். நான் ரெடி நீ ரெடியான்னு நானே உங்ககிட்ட கேக்குறதுக்கு 1008 யோசனை பண்ணி மென்னு முழுங்குவேன். எவர் ராஸ்கோல் இவ்வளவு தைரியமா வந்து கேட்டிருக்கான்? நட. அவனோட ஜோதி கேட்டா விடறதா? ஐயா வணக்கம். யோ கொத்தனாரு, என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா என் சம்சாரத்துக்கிட்ட வந்து நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்டிருப்ப. பத்தாவதுக்கு வீட்டுக்காரர்கிட்டயும் கேட்டு சொல்லுன்னு சொன்னியாம. ஐயோ என்ன தப்பா நினைக்காதீங்க ஐயா. நீங்க என்ன கொத்தனாரு கூப்பிடுதல்ல, அந்த தொழில் ரீதியா தான் அப்படி கேட்டேன். என்னையா தொழில் ரீதியா நான் ரெடி நீ ரெடி கொஞ்சம் புரியறாப்ல சொல்ல. ஐயா அன்னைக்கு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் தேர்தல் நிக்கணும்னு சொன்னாங்களா? அட அன்னைக்கே எனக்கு தெரியும் நீங்க எம்எல்ஏ ஆவது உறுதின்னு. ஐயா இந்த ஊர்ல பாலம் இல்லாதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க எம்எல்ஏ ஆகி அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டர் கொடுத்தனா அப்படியே அசைத்திடுவேன் ஐயா. ஏயா நீ ஒத்த செங்கல் அடிக்கி மாட்டுக்கு தொட்டி கட்டுறாளு, செவுத்துக்கு சுண்ணாம்பு பூசுறாளு, நீ பாலம் கட்டி அஸ்திருவேன்னு சொல்றிய. நீ கட்டுற பாலம் அசராம் நிக்குமா? ஐயா பருத்தி என்னைக்காவது புடவையா காய்ச்சிருக்கா? அது சரி. அதுக்குன்னு சில சடங்குகளை செஞ்சா தானே புடவையா மாறுது. அதே மாதிரி எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா தானே எனக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு வெளியே காட்ட முடியும். நான் முதல்ல எம்எல்ஏ ஆகட்டும், அப்புறம் வந்து பாரு. நீங்க எம்எல்ஏ ஆவதா உறுதியா? நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியான உடனே சொல்லி அனுப்புங்க, நான் அப்பப்ப வந்து பாத்து போறேன். சரி. வரதா? சரி. சரி. கான்ட்ராக்ட் நமக்கு உறுதி. எங்க மாமே சத்தியமா ஓட்டு உங்களுக்கு தான். மல்லதிகமா பணசின்னம். ஏய் நிறுத்துங்கய்யா. ஏய் உங்களுக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? நிறுத்துங்க ஐயா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? பட்ட பகல்ல கொஞ்சம் கூட பயமே இல்லாம. எங்க ஊர்ல வேணா போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. தேர்தல் நேரத்துல லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு டிவில பேப்பர்ல எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்து கூட எவ்வளவு தைரியமா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, உங்களால கொடுக்க முடியலையா பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கற கிறுக்குறீங்க பாருங்க, அது மகா பாவம். ஒரு வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறது எவ்வளவு மங்களகரமான சமாச்சாரம். அதுவும் நான் குத்துவேலை கொடுத்து ஏத்த சொல்றேன், அபசவன மாதிரி அதை போய் வேணாங்கறியே. சும்மா லஞ்சம் கிஞ்சன்னு பேசுறியே. நாங்க வாங்குறவங்களப்பா, குடுக்கறவங்க. வாங்குறது யாரு? ஜனங்க, அதுவும் இல்லாதப்பட்டவங்க, ஏழைங்க. அப்ப அவங்கள போய் குத்த சொல்றியா? ஜனங்களை குத்தம் சொல்லாத. 5 வருஷத்துக்கு இந்த பக்கம் எட்டியே பாக்குறது இல்ல. தேர்தல் நேரத்துல மட்டும் எதையாவது தூக்கிட்டு வர்றீங்க, அப்புறம் அவன் கையேந்தாமையா இருப்பாங்க. என்னன்னு இவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இப்பவே அக்கறைக்கு போய் போலீஸ கூப்பிட்டு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து உள்ள போட சொல்லுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அங்க உண்மையிலேயே கஞ்சா கேஸ் சாரா கேஸ் எழுதி ஜட்டியோட முட்டி போட்டு உட்கார வைப்பா. ஏய் அது எப்படியா நீ? நம்ம தான் அரசியலுக்கு புதுசு, இவங்க எல்லாம் பழத்தை சாப்பிட்டு கொட்டைய துப்பினவங்க, பண்ணாலும் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அடக்கி வாசி. பெரியபாண்டி, தீபாவளி பொங்கல்லாம் வருஷம் வர பண்டிகை. ஆனா தேர்தல்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர பண்டிகை. இதையும் கொண்டாடலைன்னா எப்படி? என்ன நான் சொல்றது சரிதானே? மாமா சின்ன கிட்டி அக்கறையில இருந்து ஒரு ஆளு வந்து தங்க சின்னம். என்ன சின்னம்? பெரிய சின்னம், ஆழமான சின்னம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்னம், எல்லார் வீட்டுல இருக்கும் சின்னம். கண்டுபிடிக்கி. ஏய் விடுகதை போடுறதுக்கான நேரமா இது? என்னன்னு காட்டு. என்ன பண்ற? இதா கண்டா கிணத்து சின்னம். தண்ணி சின்னம். அண்ணே இப்ப நம்ம ஊர் இருக்கிற சூழ்நிலைக்கு தண்ணி நல்ல அருமையான சகுனம். நீ என்ன சொல்ற? அண்ணே தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாது சொல்லுவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சுத்தி தண்ணி தானே ஓடிட்டு இருக்கு. எந்த காலத்துல நமக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அதனால கிணறு தண்ணி ரொம்ப பிரமாதமான சின்னம். கரெக்ட். ஐ எம் சங்குனி நாயர். சங்குனி நாயரா? ஐயோ கேளதினல்லே. விடா விடா. ஏய் என்ன வடை போண்டாட்டு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தானே சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டி? ஆமா. நான் உங்க செக்யூரிட்டிக்காக வந்திருக்கேன். அப்படின்னா அது உங்களோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட்ல இருந்து என்னை அமைச்சிருக்காங்க. இனிமே எனக்கு 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், டெய்லி பேட்டா, இது எல்லாத்தையுமே நீங்க தான் எனக்கு ஏற்பாடு பண்றீங்க. தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறதுனா இல்ல, எனக்கு பாதுகாப்பு வேண்டாம். ஐயோ அங்கன பாரியல்லே, அவர் இங்க இந்த நோட்டு. நீ சும்மாரு. இவ்வளவு எல்லாம் என்னால செலவு பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு செலவான, இன்னும் எவ்வளவு செலவு இருக்குது. நோட்டீஸ், பேனர், போஸ்டர், காரு, பெட்ரோல், மேடை, ஆளுங்க.
இவ்வளவு செலவு இருக்கா? ஆ. அப்படின்னா எனக்கு தேர்தலே வேண்டாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. பாருங்க, இந்த செலவெல்லாம் பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேனே. எல்லா செலவும் நீ பாத்து என்கிட்ட விடுங்க. நிஜமா? நிஜமாண்ணே. നീ നൻപണ്ടാ ചങ്കുണ്ണി ആ കണ്ണാടിയിട്ടാളാണ് കാൻഡിഡേറ്റ്. ആ കാൻഡിഡേറ്റ് എന്റെ ഭർത്താവാണ്. എനിക്കൊരു കൊച്ചു മോനുണ്ട്. ഫാമിലി മാൻ ആണോ ബാച്ചിലർ ആണോ? ഭാര്യ എന്താ ചെയ്യുന്നേ? ഞാൻ ബാച്ചിലറാണ്. ഇനോ ഒന്നായിരിച്ചു. இப்ப கூட நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. பரவாயில்லண்ணே, நீங்க என்ன உங்களுக்காகவா கேக்குறீங்க? என் கூட பிறந்தவன் நல்லதுக்கு தானே கேக்குறீங்க. அது சரிதான். ஒரு நண்பனுங்கிற முறையிலையும் ஒரு பங்காளிங்கிற முறையிலையும் ஒரு கடமையா நினைச்சு இந்த செலவெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கணும். ஆனா என்ன பண்றது, என்னோட குடிகார அப்ப எனக்கு தெரியாமலே தோட்டத்தை அடமானம் வச்சுட்டாரு. இனிமே இருக்கிறது வீடுதான். அதை கூட அடமானம் வைக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா அது அவசரத்துக்கு உதவாது போல் இருக்குதே. வேண்டாண்ணே, நாம கீழே இறங்க இறங்க வட்டி மேல மேல போகும். எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். அவர் மரியாதையை காப்பாத்துறதுக்கு உதவாத காசு பணம் எனக்கு எதுக்கு? இன்னைக்கே நான் பணத்தை எடுத்து கொடுக்கறேன். என்ன செலவு பண்ணணுமோ பண்ணி எப்படியாவது எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சிடுங்க. கண்டிப்பா. ஆனா உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசை இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்றது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எந்த காரணத்தை கொண்டு அவர் இது குத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பெத்த புள்ளி அவருக்கு ரெண்டாவதா. ஒன்னத்தான் அவர் தலைப்புள்ளியா நினைக்கிறாரு. എന്റെ മോന് വയറ് ഫുള്ളായോ? ഇനി വായ തുടച്ചിട്ട് അപ്പുറത്ത് പോയി വിളയാട്. சரி. പോ. காலங்காத்தாலையாவா? சார், மீனோட பக்குவமா இல்ல உங்க சம்சாரம் கை பக்குவமான்னு தெரியல. கேரளாக்கு போய் என்னோட வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு ருசி பிரமாதமா இருக்கு. இருக்கும். தங்கமணி, வாரத்துல புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கறியோ மீனோ செய்யணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி சார், வெள்ளி. யோ தெரியா? தெரிஞ்சுதான் கேக்குறேன். ஏன் மாமா, ஏகாதசி என்னைக்கோ ஒரு நாள் தான் வருது. இயாள் இங்க இருக்க போறது இன்னொரு 10 நாளைக்கு தான். அதுக்குள்ள நாளு கிழமை எல்லாம் பாத்துக்கிட்டு எதுக்கு? அதே எந்த வேணுங்களும் കഴിച്ചോളൂ. நாணிക്കൊന്നും வேண்டாம் കേട്ടോ. என்ன நாணிக்கோ கிணிக்கோன்ட்டு? அது மலையாளத்துல வெக்கப்படாதேன்னு அர்த்தம். இவன் வெக்கப்படுற மாதிரியே தெரியல. ஒரு செவர் கூட விடக்கூடாது. ஓணம் கொண்டாடு. வாங்கண்ணே வாங்க. பாருங்க, போஸ்டர், நோட்டீஸ், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் அண்ணே, தொண்டர்கள் எல்லாம் ரெடி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல மீட்டிங். பேச்சாளருக்கெல்லாம் அட்வான்ஸ் தூக்கி வீசியாச்சு. என்னென்னமோ பண்ணிருக்க. ஆனா இதுக்கெல்லாம் ஏகப்பட்டது செலவாயிருக்குமே. எப்படி? என்னன்னு இதெல்லாம் குடுக்கணும், உதவணும். அப்படி ஒரு மனசு மட்டும் இருந்தா போதும். அப்படி இருந்தாலே கல்ல விதைச்சாலும் நெல்ல அறுவடை செய்யற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கடவுள் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே உன் தேர்தலுக்கான செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே செட்டியார் கிட்ட போனேன், தோட்டத்தாட மனம் வச்சுட்டேன். 10 ரூபா வட்டி கேட்டேன். என்னையே பெரிய 10 ரூபா வட்டி. என் பங்காளி கௌரவம் தான் முக்கியம் சொல்லி 10 ரூபா வட்டிக்கு பணத்தை எடுத்து அப்படியே வாரி இறைச்சிட்டு. நீ எப்ப வந்த? அதான் நீ தோட்டத்தை அடமான வச்சு 10 ரூபா வட்டிக்கு வாங்கினேன்னு சொன்னிய, அப்பவே வந்தாச்சு. ஒண்ணு இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். அது எப்படி? உபகாரம் பண்ற நீ வேணா அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனா உபகாரம் வாங்கிக்கிறனா உன் தயால குணம் ஊரு பூரா தெரியணும்னு நினைக்கணும்ல. யோ நாயரே வாங்க. എന്തിനാ വിളിച്ചേ? ஏயா நேத்து என் சம்சாரத்துக்கிட்ட என்ன சொன்ன? தேர்தலுக்கு ஏகப்பட்ட காசு செலவாகும், எதுக்கு முட்டாள்தனமா அவன் புருஷன் ஒத்துக்கிட்டான்னு சொல்லி குத்தி விட்டிய. இப்ப பாத்தியா, என் பங்காளி எனக்காக தோட்டத்தை அடமானம் வச்சு காசு புரட்டி இருக்கான். தோட்டத்தை அடமானம் வச்சோ? சின்னப்பாண்டி, ஏற்கனவே அந்த தோட்டத்தை നിന്റെ അച്ഛൻ അടമാനം വെച്ചതല്ലേ? വീണ്ടും അതേ തോട്ടത്തെ എങ്ങനെ അടമാനം വെക്കും? என்ன பங்காளி? அது ஒண்ணும் இல்லண்ணே, நான் செட்டியோட அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து ஏற்கனவே இந்த பத்திரத்தை மீட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா உங்களுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி அடமானம் வச்சேன்ல, அது இந்த நாயருக்கு தெரியாம போச்சு. அதுதான். ഇല്ല, ഞാനിപ്പോ വരുന്ന വഴിക്ക് കണ്ടു. വട്ടിക്കായ ചെട്ടിയാർ നിന്റെ അച്ഛന്റെ ചട്ടയെ വലിച്ചു ഉലുക്കി. அது பழைய வட்டிக்கு நாயரு. ஆத்தங்கருக்கு ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தீங்களே, தேவையில்லாம நின்று அதெல்லாம் அப்படி அடக்க கூடாது. உடம்புக்கு நல்லது கிடையாது. பங்காளி சொல்ற மாதிரி உன் அவசரம் புரியாம நான் தான் உன்னை கூப்பிட்டேன். போய் அவுத்துடு போ. വന്നത് എനിക്ക് നിന്നുപോയി. ഉണ്മ தெரிஞ்சா மறுபடியும் வரும். போன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாயரே, போ. தண்ணிக்குள்ள காத்து விட்டாலும் தலைக்கு மேல வந்துதானே ஆகணும். சரியா படுத்த பாருங்க. அண்ணன் கொடுத்த ஓட்ட போடுங்க.
அநியாயத்துல இது ரொம்ப அநியாயம். ஒட்டுமொத்த ஊரே கண்ட படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தனாவது இந்த படம் பார்க்க வந்திருக்கானா? எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? கூட்டம் சேர்க்கறதுக்கு படம் போடலன்னு ஐடியா சொன்னதே நான் தான். உன்னை கேசட் கடைக்காரன் கூட்டிட்டு போய் என்னெல்லாம் படம் எடுத்து கொடுத்தேன். ஷக்கீலா படம், மாமனாரின் இன்பவரி, டியூஷன் டீச்சர், மலையாள பட கிண்ணார தும்பிகள், இது எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டேன். சரி, இங்கிலீஷ் படமாவது எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க? நம்ம ஊர்ல இது யாருக்குமே புரியாதுன்னு. இதுல என்ன புரியறதுக்கு இருக்கு? பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கல்ல. ஏதோ அந்த சத்தத்தையாவது கேட்டிருந்தா கொஞ்சம் குழு குழுன்னு இருந்திருக்கும்ல. இப்ப இது அது எதுவும் இல்லாம இப்ப என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க? யாரு பாடிட்டு இருக்காங்க? இது எப்படி பாக்குறது?